ஒரு கோபுரமாக ஒரு நெய் விட்டுக்கோங்க, எண்ணெயும் விட்டுக்கோங்க. இது வந்து பொரிச்சு எடுக்கிறது இல்லை. எப்போ இந்த கட்லெட்டுன்னு சொல்கிறோமோ அதோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த கொஞ்சம் கூட இந்த தயிரை விட்டு கொஞ்சம் கூட இந்த கன்சிஸ்டன்சியை பெட்டர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த தயிர் எல்லாமே யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதை அப்படி போட்டுட்டேன். வச்சுட்டு இந்த ரவையை மேலே அப்படி தூவிட்டு இதால மூடி இந்த எக்ஸஸ் இருக்கிறத எடுத்துருங்க. இதால மூடணும். ஓகே, இதை அப்படி எடுத்து இப்போ இந்த அடுப்பை சின்னதாக தான் வைக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு வேகலும் நடக்கணும். அப்போ இந்த வாழை இலையோட அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது சின்ன அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் அதெல்லாம் இந்த கட்லெட்டில் இறங்கும், நெய் எல்லாமே இறங்கும். அப்புறம் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க. இதையும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை சின்னதாக வைங்க, அந்த சைடு ஆகணும். நான் சொன்ன மாதிரி இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அந்த வைக்கிற விதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அழகாக வைக்கணும், கவனமாக செய்யணும், அவ்வளோதான். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். இந்த தயிரும், நான் சொன்ன மாதிரி தயிரும் பச்சை மிளகாயும் இந்த புளிப்பும் காரமும் சேரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சுவைனா அப்படி ஒரு சுவையாக இருக்குது. இந்த நம்ம கல்யாணங்கள்லாம் அங்கெல்லாம் போனால் இந்த வாழை இலையில் சாப்பிட்ற வழக்கம் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு சாம்பார் அது இது எல்லாமே சேர்ந்து மசாலாக்கள்லாம் சேர்ந்து இந்த வாழை இலையோட ஒரு டேஸ்ட்டை அனுபவிக்க முடியாமல் செய்துடுறது. ஆனால் இந்த டிஷ்ஷில் மேலே கீழே ரெண்டுமே வாழை இலை சாண்ட்விச்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதில் அந்த டிஷ்ஷோட அந்த விஷயங்கள் எல்லாமே அழகாக இறங்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழை இலையில் வைக்கிறது உங்கள் பேனை பொறுத்து இருக்குது. நான் இந்த சின்ன சைஸ் பண்ணேன், உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வாழை இலை சோள கட்லெட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஒரு பவுலில் மைதா, ரவை, உப்பு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா, மிக்சியில் சோளத்தை சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுங்க. ஓட்டிட்டு அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 மினிட்ஸு அதை அப்படியே இருக்க விடுங்க. ஒரு இலையில் ஃபஸ்ட்டு நெய் தடவிடுங்க. இதை போட்டுட்டு பச்சை மிளகா 2-3 பீஸ் அதில் போட்டு ரவை தூவிட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் வாழை இலையை அதுலேயும் நெய் தடவி இதை போட்டு மூடி கடாயில் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு இதை மெதுவாக கவனமாக அடுப்பில் போட்டு சின்னதாக வைங்க. வேகிற வரைக்கும் விடுங்க. வாழை இலை சோள கட்லெட்டு தயார்.